வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது. சில பேர் இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மள நேசிக்கிற மாதிரி நடிக்கவும் செய்வாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் காரணமே இல்லாம நம்ம முதுகுல குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க உங்களை ஏமாத்திட்டு போகும்போது அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? நாம ரொம்ப புத்திசாலி, இவங்களை ஈஸியா ஏமாத்திட்டோம், இனிமே நாம சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பாவம், அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. அவங்க பண்ணின அந்த துரோகம் உங்களை மட்டும் காயப்படுத்தல, அது அவங்க வாழ்க்கையே மொத்தமா அழிக்க போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ புரியல. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பேச போறோம். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். ஒன்னு, அவங்க தப்பு கணக்கு போட்ட தருணம். அவங்க உங்களை ஏமாத்தினப்போ அவங்க மனசுல ஒரு கர்வம் இருந்தது. இவங்க ரொம்ப அமைதி, ரொம்ப பாசமா இருக்காங்க, அதனால இவங்களை ஈஸியா ஏமாத்திடலாம்னு, இவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அவங்களுடைய பொய்கள், அவங்க பண்ணின தில்லுமுள்ளு வேலைகள் எல்லாம் யாருக்கும் தெரியாது, அதுக்கு தண்டனையை கிடைக்காதுன்னு நம்பினாங்க. நீங்க ரொம்ப அன்பானவர், உண்மையானவர், அதனால இந்த அடியை தாங்கி உங்களால எழுந்திருக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. அவங்க நினைச்சாங்க இவங்க உடைஞ்சு போயிடுவாங்க, முடங்கி போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கு. நம்பிக்கை துரோகம்ங்கிறது ரெண்டு பக்கமும் வெட்டக்கூடிய கத்தி மாதிரி. நமக்கு உண்மையா இருந்த ஒருத்தரை, நமக்காக எதையும் செய்ய துணிஞ்ச ஒருத்தரை, தன்னோட பலவீனங்கள் எல்லாத்தையும் நம்ம கிட்ட வெளிப்படையா காட்டின ஒருத்தரை ஏமாத்தும் போது அவங்க உங்களை மட்டும் காயப்படுத்தல, அவங்க தங்களுக்குள்ளேயே இருக்கும் மனித தன்மையை கொன்னுட்டாங்க. அவங்க ஆத்மாவையே அவங்க உடைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இரண்டாவது, குற்ற உணர்வு என்னும் அரக்கன். ஆரம்பத்துல அவங்க கொண்டாடி இருக்கலாம், அப்பாடா தப்பிச்சோம்னு நினைச்சு இருக்கலாம், தான் ஜெயிச்சுட்டதா கூட நினைச்சிருக்கலாம். ஆனா ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் செய்யறதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அது என்னன்னா, அந்த துரோகத்தை செய்தவர் முழு மனுஷனா நிம்மதியா வாழவே முடியாது. துரோகம் உங்களை வலிக்க செஞ்சாலும் அது துரோகிய உள்ளுக்குள்ள மெல்ல மெல்ல அரிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த வலியை தாங்கி அதிலிருந்து மீண்டு வந்துட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க, அழுதீங்க, ஆனா இப்போ மாறிட்டீங்க. ஆனா அவங்க பண்ணின பாவத்தோடையே ஒவ்வொரு நாளும் வாழணும். ராத்திரி தூங்க போகும்போது எவ்வளவுதான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிட்டாலும் அந்த தனிமை அவங்கள வாட்டும். நம்மள உண்மையா நேசிச்ச ஒருத்தரை அநியாயமா இழந்துட்டோம் என்கிற அந்த குற்ற உணர்ச்சி அவங்க மனசுல ஒரு பெரிய பாரமா இருக்கும். அதை அவங்களால இறக்கி வைக்கவே முடியாது. மூன்றாவது, அமைதியை பலவீனம்னு நினைச்சது தவறு. இங்கதான் அவங்க பெரிய தப்பு பண்ணாங்க. நீங்க அமைதியா இருந்ததை பார்த்து அவங்க உங்களை கோலன்னு நினைச்சிட்டாங்க. நீங்க சண்டை போடல, திருப்பி திட்டல, பழிவாங்க துடிக்கல, இதையெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒன்னும் தெரியல, இவங்க பலவீனமானவங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணினாங்க. ஆனா உண்மை என்ன? உங்க அமைதிக்கு அர்த்தம் பயம் கிடையாது, அது உங்க முதிர்ச்சி. தகுதியே இல்லாத ஒருத்தர்கிட்ட பேசி நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு நீங்க ஒதுங்குனீங்க. அத அவங்க புரிஞ்சுக்கல. உங்க அன்பை அவங்க ஏமாளித்தனம்னு நினைச்சாங்க. ஆனா அது உங்க பெருந்தன்மை. உங்க இதயம் பூ மாதிரி மென்மையானதுன்னு நினைச்சாங்க. ஆனா உங்க முதுகெலும்பு எவ்வளவு உறுதியானதுன்னு அவங்க உணரல. இப்போ அவங்க உங்களை தூரத்துல இருந்து பாக்குறாங்க. நீங்க கோபத்தோடவோ ஆத்திரத்தோடவோ எழல, ஒரு பெரிய குறிக்கோளோட, ஒரு கம்பீரத்தோட எழுந்து நிக்கிறீங்க. நீங்க உங்களை செதுக்கிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்காத உயரத்துக்கு நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கீங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க மனசுல ஒரு பயம் வருது. நாம யாரையோ சாதாரண ஆளா நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டோம், ஆனா இவங்க இவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டாங்களேன்னு அவங்க வியக்குறாங்க. நான்காவது, தொலைத்து விட்ட பொக்கிஷம். அவங்களுடைய சுயநலம் அவங்க கண்ணை மறைச்சிருந்தது. இப்போதான் அவங்களுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்குது. அவங்க இழந்தது யாரோ ஒரு சாதாரண மனிதரை கிடையாது, ஈடு செய்யவே முடியாத ஒரு பொக்கிஷத்தை அவங்க தொலைச்சிட்டாங்க. இனிமே அவங்க வாழ்க்கையில 1000 உறவுகள் வரலாம், ஆனா உங்ககிட்ட இருந்த அந்த உண்மை, அந்த விசுவாசம், அந்த ஆழமான அன்பு, இது வேற யார்கிட்டையும் கிடைக்காது. பணம் கொடுத்தா எதை வேணாலும் வாங்கலாம், ஆனா உண்மையான பாசத்தை வாங்க முடியாதுங்கிற பாடம் இப்போ அவங்க
அவங்களுக்கு புரியும். அவங்க இப்போ வேற உறவுகளை தேடி போலாம், அங்கெல்லாம் மேலோட்டமான சிரிப்பு இருக்கும், நடிப்பு இருக்கும். ஆனா உங்ககிட்ட இருந்த அந்த நிம்மதி அங்க இருக்காது. அவங்க மனசுக்குள்ள ஒரு குரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும், இவங்க யாரும் அவங்கள மாதிரி இல்லையேன்னு. வைரம்னு நினைச்சு கூழாங்கற்களை சேர்த்துக்கிட்டு இருக்கோம்னு அவங்க உணரும் போது காலம் கடந்திருக்கும். 5வது, துரோகம் ஒரு மாறாத வடு. துரோகம்ங்கிறது ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. உங்க அன்பை கொடுத்துட்டு அவங்களுடைய அகங்காரத்தை வாங்கிக்கிட்டாங்க. உங்க நம்பிக்கையை வித்துட்டு ஒரு தற்காலிக சந்தோஷத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஆனா இது ஒரு நஷ்டமான வியாபாரம்னு இப்போ அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு முறை ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சுட்டா அந்த மனிதருடைய குணமே மாறிடும். அவங்க கண்ணாடிய பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கே அவங்கள பிடிக்காது. நம்மள நம்பின ஒருத்தரை இப்படி நடுத்தெருவுல விட்டுட்டோம் என்கிற அந்த எண்ணம் அவங்க முகத்துல இருக்கிற தெளிவை அழிச்சிடும். வெளி உலகத்துக்கு அவங்க சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கலாம். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு வெறுமை இருக்கும், ஒரு பெரிய ஓட்ட விழுந்திருக்கும். அதை எதை வச்சும் நிரப்ப முடியாது. 6வது, உங்களுடைய வெற்றி. ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்க மாற்றப்பட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களுக்குள்ள காயங்கள் இருக்கு, வடுக்கள் இருக்கு. ஆனா அந்த வடுக்கள் எல்லாம் உங்க வலிமைக்கான சாட்சி. நீங்க பழிவாங்க துடிக்கல, தரம் தாழ்ந்து போகல, நீங்க எழுந்து நின்னீங்க. அந்த எழுச்சி தான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. அதனால அவங்க உருவாக்கின அந்த பொய்யான உலகத்திலேயே அவங்க வாழட்டும். அழகான ஒன்றை உடைச்சதற்கான விளைவுகளை அவங்க அனுபவிக்கட்டும். ஆழமா நேசிச்ச ஒருத்தர் விலகி போன பிறகு ஏற்படுற அந்த பயங்கரமான அமைதியில அவங்க மூழ்கட்டும். ஏன்னா அவங்க செஞ்சது வெறும் தவறு கிடையாது, அது அவங்களுடைய குணத்தை காட்டின ஒரு தருணம். அதே மாதிரி நீங்க அந்த துரோகத்தை தாண்டியும் எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிட்டீங்கிறது நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டின தருணம். 7வது, காலம் சொல்லும் பாடம். வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது உறவுகளே. நம்ம யாரையும் பழிவாங்க தேவையில்லை, வாழ்க்கையே அதை பார்த்துக்கும். அவங்க இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த பொய், ஏமாற்றம், கண்ணீர், இது எல்லாமே வட்டியும் முதலுமா அவங்களுக்கே திரும்பி வரும். இப்ப நீங்க அவங்க இல்லாமலேயே சந்தோஷமா வாழ்றீங்க, அவங்களுடைய உதவி இல்லாமலேயே நீங்க ஜெயிக்கிறீங்க. உங்க முகத்துல இருக்கிற அந்த பொலிவு, உங்க நடையில இருக்கிற அந்த நம்பிக்கை, இதுதான் அவங்கள நிம்மதி இழக்க செய்யும். நம்மளை விட்டா இவங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா நீங்க இல்லைனாலும் நான் ராஜாவா வாழ்வேன்னு நீங்க வாழ்ந்து காட்டுறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான மாஸ். 8வது, தேடினாலும் கிடைக்காத ஆத்மார்த்தமான நிழல். அவங்க உங்களை விட்டு விலகி போன பிறகு புதுசா நிறைய மனிதர்களை சந்திக்கலாம். ஆனா அவங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்களுடைய அந்த ஆத்மார்த்தமான நிழலை அவங்க தேடுவாங்க. நீங்க அவங்களுக்காக பார்த்த அந்த சின்ன சின்ன அக்கறை, அவங்க கஷ்டப்படும் போது நீங்க கொடுத்த அந்த ஆறுதல், இதையெல்லாம் வேற யார்கிட்டையும் அவங்களுக்கு கிடைக்காது. மற்றவங்க கொடுக்கிறது வெறும் பேச்சாதான் இருக்கும். ஆனா நீங்க கொடுத்தது உங்க உயிரையே. அந்த பாதுகாப்பு உணர்வு, செக்யூரிட்டி இனிமே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடும். ஒவ்வொரு முறை அவங்க ஏமாற்றப்படும் போது, அன்னைக்கு நாம ஒருத்தரை ஏமாத்தணுமே, அவங்க மாதிரி இவங்க இல்லையேன்னு அவங்க மனசு ஏங்கும். அந்த ஏக்கம் அவங்க வாழ்நாள் முழுக்க துரத்திக்கிட்டே இருக்கும். 9வது, சந்தேகம் என்னும் சிறை. துரோகம் செய்தவங்களுக்கு கிடைக்கிற இன்னொரு பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவங்களால இனிமே யாரையுமே முழுசா நம்ப முடியாது. அவங்க ஒருத்தரை ஏமாத்திட்டதால உலகத்துல இருக்கிற எல்லாரும் தங்களை ஏமாத்த போறாங்கங்கிற ஒரு பயம் அவங்க ஆள் மனசுல தங்கிடும். ஒருத்தர் உண்மையாவே அவங்க மேல அன்பு காட்டினா கூட இவங்களும் நம்மளை ஏமாத்ததான் வராங்களோன்னு அவங்க சந்தேகிப்பாங்க. இப்படி யாரையுமே நம்ப முடியாம ஒரு பாதுகாப்பில்லாத மனநிலையில வாழ்றது ஒரு நரகத்துக்கு சமம். நீங்க துரோகத்தை அனுபவிச்சப்போ ஒரு முறை தான் காயப்பட்டீங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை சந்திக்கும் போதும் இந்த சந்தேகத்தால செத்து பிழைப்பாங்க. 10வது, உங்களின் வளர்ச்சியே அவங்களுக்கு தண்டனை. அவங்க நினைச்சாங்க உங்களை நடுத்தெருவில் விட்டுட்டு போனா நீங்க காணாம போயிடுவீங்கன்னு. ஆனா நீங்க அவங்க நினைச்சதை விட பல மடங்கு உயர்ந்து நிற்கும் போது அதுதான் அவங்களுடைய அகங்காரத்தை, ஈகோவை சுக்குநூறா உடைக்கும். நீங்க அடையிற ஒவ்வொரு வெற்றியும், நீங்க வாங்குற ஒவ்வொரு பாராட்டும் அவங்க காதுல இடி மாதிரி வந்து விழும். இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தையா நாம இழந்துட்டோம்னு அவங்க கை பிசைஞ்சு நிப்பாங்க. உங்களை அழிச்சதா நினைச்ச அவங்க உங்களை இன்னும் மெருகேற்றி கொடுத்திருக்காங்கிற உண்மை அவங்கள சுட்டெரிக்கும். உங்களுடைய அமைதியான வளர்ச்சியும் உங்க
முகத்துல இருக்கிற அந்த தளராத புன்னகையும் தான் துரோகிகளுக்கு நீங்க கொடுக்கிற மிகச்சிறந்த பதிலடி. கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன், அவங்க உங்களை ஒரு சாதாரண மனிதனா பார்த்தாங்க, ஆனா நீங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. சாம்பல்ல இருந்து உயிர் தெளிந்து வர சக்தி உங்களுக்கு இருக்கு. அவங்க நினைச்சாங்க உங்களை அழிச்சிட்டோம்னு, ஆனா உண்மையில உங்களை இன்னும் வலிமையான ஒரு மனுஷியா மாத்துனதே அவங்க தான். இப்போ நீங்க இருக்கிற உயரத்தை பார்த்து அவங்க பிரமிக்கிறாங்க. அந்த உயரம் அவங்களுக்கு எட்டாத தூரம். அவங்களுடைய துரோகம் தான் உங்களுடைய வெற்றிக்கு முதல் படி. அதனால கலங்காதீங்க. நீங்க இழந்தது ஒரு பொய்யான உறவை, ஆனா அவங்க இழந்தது ஒரு உண்மையான வாழ்க்கைய. நிமிர்ந்து நடங்க, உங்க வாழ்க்கை இப்போதான் உண்மையான அர்த்தத்தோட ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலையும் இதுபோல துரோகிகளை சந்திச்சு அதுல இருந்து மீண்டு வந்திருந்தா அதை மற்றவங்களுக்கு ஊக்கமா இருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. துரோகத்தால உடைந்து போயிருக்கிற உங்க நண்பர்களுக்கோ அல்லது தெரிஞ்சவங்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். இது போன்ற இன்னும் பல பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.